இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாமா? கத்திரிக்காய் கொச்சு அரிசி உப்புமா. கத்திரிக்காய் கொச்சு பண்ணுறதுக்கு நல்லா கத்திரிக்காயை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்த கத்திரிக்காவை ஒரு கடாய் வச்சு அதில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு கடுகு, சோம்பு, சீரகம், 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு எலுமிச்சை சைஸு புளி தண்ணியை ஊற வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணுங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும். அந்த கொதிக்கிற கேப்பில் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை நல்லா தோல் நீக்கி மசிச்சு வச்சுக்கோங்க. மசிச்சதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. புளி தண்ணியும் இதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ அது கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் எடுத்து குழம்புல போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் சீனி சாப்பிடாதவங்க வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. லாஸ்ட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கை கொத்தமல்லி எடுத்து பரபரன்னு அது மேலே தூவி விடுங்க. சுவையான கத்திரிக்காய் கொச்சு ரெடி. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.